ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் அவரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு கழுதைய வாங்கிட்டு வர்றாருன்னு வச்சுங்களேன். அந்த கழுதைய கூட்டிட்டு தன்னுடைய ஊருக்கும் தன்னுடைய வீட்டுக்கும் வரும்போது தன்னுடைய மரத்தால் ஆன மாடி வீடு. அந்த மாடி வீட்டை வந்து கழுதைக்கு சுற்றி காட்டணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. அதே மாதிரி அந்த கழுதையை வந்து அவர் வந்து மாடிக்கு கூப்பிட்டு போறாரு, 2வது மாடிக்கு கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போய் அந்த கழுதையை அந்த இடத்துல நிற்க வச்சு சுற்றியும் அந்த ஊருக்குள்ள, ஏன்னா உயரமான கட்டடம், சுற்றியும் எல்லாத்தையும் வந்து காட்டுறாரு. பாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுவிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாரு இந்த ஊர் இப்போ இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் விதமாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அந்த கழுதையை வந்து அங்கே மேலேயே விட்டுட்டு கொஞ்ச நேரம் மேலே இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வந்துடுறாரு. இப்போது சாயங்காலம் ஆகுது, அந்த கழுதை கீழே இறங்கி வரலை. அதே மாதிரி ஒரு நாள் ஆகுது, கழுதை கீழே இறங்கி வரவே இல்லை. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை மேலே போனால் அவர் அந்த கழுதையை வந்து கீழே கூப்பிட்றாரு. அந்த கழுதை வரமாட்டேங்குது. மறுபடியும் வந்து அதை இழுத்து பார்க்குறாரு, அப்பயும் வரமாட்டேங்குது. எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, அந்த கழுதை கீழே வரல. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவரும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இதை ஒன்றும் பண்ண முடியல, என்னடா அது ஒரு பெரிய முட்டாள் கழுதையாக இருக்க மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு இவர் கீழே இறங்கி வந்துடுறாரு. அந்த கழுதை மேலே ஏறின கழுதை வந்து அதான் ரொம்ப அதுக்கு கழுதைக்கு ரொம்ப பயங்கரமான செருக்கு அதிகமாக போயிடுது. அது அந்த கழுதை அந்தளவுக்கு வந்து ஒரு உச்சாலி கழுதையும் கிடையாது, ஒரு முட்டாள் கழுதைன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுதுன்னா, என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு அங்கேருந்து தன்னுடைய ஒரு பெரிய ஆளாக நினச்சி தன்னை வந்து இது பண்ணி அங்கேருந்து டப்புன்னு வந்து மேலேருந்து கீழே வந்து எல்லாத்தையும் தட்டும்போது அந்த கட்டடம் அந்த இடத்துல லைட்டாக ஷேக் ஆகி இடிஞ்சு அங்கேருந்து கழுதை மேலேருந்து தடுமாறி கீழே விழுந்துருது. கீழே விழுந்து கழுதை மேலே அந்த கட்டடத்தினுடைய ஒரு பகுதி விழுந்து அந்த கழுதை வந்து கீழே விழுந்து செத்து போயிடுது. இப்போ அவசர அவசரமாக அந்த பெரியவர் வந்து அந்த கழுதையை பார்க்க போகிறாரு. பார்த்துட்டு போய் பார்க்கும்போது அடா வந்து இப்படி இறந்து போச்சு அந்த கழுதைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்போது சொல்கிறாரு, இது வந்து உன்னோட ஃபால்ட்டு கிடையாது, இதை வந்து உன்னை நான் மேலே கொண்டுட்டு போனேன்ல, அது என்னோட ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து, ஒரு தகுதியற்ற நபரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறது வந்து யார் வேணால் கொண்டு போய் சேர்த்துடலாம். ஆனால் அந்த இடத்துல இருந்து அவங்கள இறக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையாக பல நேரத்தில் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதனால் வரக்கூடிய இழப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, அதை யார் மேலே ஏற்றி விட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய கருத்து. நன்றி.